படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நினைத்ததை முடிப்பவன். ஒரு ஜாதகத்தில் நினைச்சதை முடிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே தான் நினைச்சதை முடிக்கணும் அப்படின்ற ஆவலோடு தான் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பொருளாதாரத்து சம்பந்தமான ஆசைகள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, வீடு சார்ந்தது, அதை விட்டால் தொழில் சார்ந்தது, ஏகப்பட்ட விஷயங்கள் அவரவர் மனதில் அவரவருக்கு ஒரு எண்ணம், இதையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உலக இயக்கம். இது யாருக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமையை கடவுள் ஜாதக ரீதியாக கொடுத்திருப்பார் என்றால், ஒருவருடைய ஜாதகத்தில், எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய ஜாதகத்தில் நினைக்கும் இடம் என்பது ஒருவருடைய நினைப்பு. அந்த ஸ்தானம் என்னவென்றால் 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது நினைப்பு. அதை முடிக்கும் ஸ்தானம் என்பது 11ஆம் இடம், வெற்றி கொள்ளுது. இப்போ நினைத்ததை முடிப்பவன் யார் என்றால், யார் ஒருவருடைய ஜாதகத்தில் 5இல் சிறப்பான கிரகங்கள் அமர்ந்து 11ஆம் இடத்திலும் 11ஆம் அதிபதி ஆட்சியாக இருப்பது, அல்லது 11ஆம் இடத்திலும் வலிமை பெற்ற கிரகங்கள் அமர்ந்திருப்பது, இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருப்பவர்கள் தான் நினைத்ததை முடிப்பவர்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் கிரகங்கள் இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார், அவர்கள் லக்ன சுபர்களாகவோ அல்லது வலிமை மிக்க கோள்களாகவோ அமைந்திருந்தால் அவர்கள்தான் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அந்த விஷயத்தை அப்படியே முடிப்பார்கள். முக்கியமாக 5ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் கிரகங்கள் உள்ளவர்கள் நினைத்ததை முடிப்பவர்கள். நன்றி, வணக்கம்.